முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம். சரிங்களா? முருங்கைக்கீரை ஒரு கட்டு வாங்கியிருக்கேன். 4 முட்டை, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, இதுக்கு தேவையான தேங்காய், பூண்டு, வெங்காயம். ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுருவோம். அப்புறம் 4 பல்லு பூண்டு, 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி போடணும். முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுங்களா? எல்லா மெக்னீஷியம், பொட்டாசியம், எல்லா சத்தும் இருக்குது. அதை இப்போ இந்த முருங்கைக்கீரை பொடி கூட நான் செஞ்சு வச்சுருக்கேன். யாருக்காவது அந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த ரெசிபியும் தரேன். முருங்கைக்கீரை பொடி இதை நம்ம தயிரில், மோர்லலாம் போட்டு சாப்பிட்லாம், சாலட்ஸில் போட்டு சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை பொடியை வச்சு சப்பாத்தி, தோசை எல்லாம் செய்யலாம். இந்த பொடியோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்காய், வெங்காயம், பூண்டு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப நைஸாக வேணாம், கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ அதில் இங்கே தேங்காய் அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அதுலேயே 2 முட்டை போட்டுருங்க. மஞ்சள் பொடி, வெறும் மிளகா பொடி, வேறு எதுவும் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. இதுதான் அதுக்கு காரமே. சரிங்களா? இதையும் நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மிக்ஸி ஓட்டக்கூடாது, சும்மா ஜஸ்ட் பிளெண்ட். இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடணும். இந்த பதத்துக்கு இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம போய் இந்த முருங்கைக்கீரையை போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா தண்ணியை வடிய விடுவோம். இந்த பக்கம் மண் சட்டி வச்சுருக்கேன். இந்த பக்கம் சாதம் கொதிச்சுட்ருக்கு. மண் சட்டி காஞ்ச உடனே நான் இது தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ அதில் கடுகு, கொஞ்சமாக சீரகம், சீரகம் இது ஆனாலே வெடிச்ச உடனே இந்த நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை போட்டுருவோம். காரம் எனக்கு பத்தலை, அதனால இன்னும் கொஞ்சம் காரப்பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் பார்த்துக்க. இந்த ஸ்டேஜில் கூட காரம் பத்தலைன்னா நம்ம காரம் சேர்த்துக்கலாம். இந்த முட்டையோட பச்சை வாசனையும் தேங்காயும் நல்லா வெந்து வந்துடணும். அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும். எல்லாம் இப்போ சேர்ந்த மணிக்கு இருக்கு இல்லையா, அழகாக அப்படி வந்துடும். நம்ம பசங்களுக்கு இதில் முட்டை போட்டிருக்கோன்னே தெரியாது. சில பசங்களுக்கு முட்டை வாசனை பிடிக்காது. அந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். முட்டையை பார்த்தாலே ஓடுவாங்க சில பசங்க. அவங்களுக்கு இந்த பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா முட்டை வாசனையே இருக்காது. தேங்காய் போட்டு செஞ்சீங்களா மம்மின்னு கேட்பாங்க. முருங்கைக்கீரையில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. அரிசி இப்போ நல்லா பொரி அரிசின்னுவாங்க. அந்த பொரி அரிசி போட்டு கூட செய்யலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை போட்டு செய்யலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு நான் அந்த ரெசிபிஸும் உங்களுக்கு செஞ்சு போடுறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கீரை செஞ்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்போ செஞ்சேன்னா இதில் என்ன பண்ணுவேன், ப்ரெட்டுக்குள்ளே நடுவில் சாண்ட்விச் மாதிரி அந்த கீரையோடைய ஸ்டஃப் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி கொடுப்பேன். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க.
தெரியுதுங்களா? உதிரி உதிரியாக வந்துடும் இப்படி. இந்த மசாலா கொண்டி தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா கீரைக்கு நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். ரொம்ப போட்டுறாதீங்க, கீரை சுருங்கி வந்துச்சுன்னா உப்பு அதிகமாகிடும், அப்புறமா ஒன்றும் கம்மி பண்ண முடியாது. பாருங்க, கடாயிலேருந்து அழகாக பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. கடாயிலேருந்து இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கீரையை இதில் போட்டுடணும். பாருங்க, இந்த ஸ்டேஜ்லயும் நம்ம எடுத்து பரிமாறிடலாம். சரிங்களா? என் பசங்களுக்கு முட்டை பிடிக்கும், அதனால நான் இன்னும் 2 முட்டையை இதில் சென்டரில் இதை போட்டுறேன். அவங்களுக்கு முட்டை மேலே தெரிஞ்சாதான் சாப்பிடுவாங்க என் பசங்க. முட்டையை லைட்டாக அப்படியே மூடி விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு அந்த கீரைக்கு, ஃபஸ்ட்டு நம்ம அந்த மசாலா போட்டோம் இல்லையா, இப்போ கீரைக்கு கொஞ்சமாக உப்பு மிளத்து விடுங்க. கீரை ரெடி ஆயிடுச்சுப்பா. முட்டைக்கீரை சூப்பராக இல்லை? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது சாண்ட்விச்குள்ளே வச்சு கொடுத்தா பசங்க வேண்டான்னு சொல்லுவாங்களா? தோசைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. நீங்கள் கொடுத்து பாருங்களேன். இப்போ லஞ்ச் பாக்ஸ்லலாம் கொடுத்து பாருங்கள். இந்த பக்கம் என் சாதம் வெந்துருச்சு, இதை வடிச்சிட்டு வர போகிறேன். முருங்கைக்கீரையும் ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ண போகிறேன். அவ்வளோதான், வடிக்கிறது ஈஸி. மண் சட்டியில் வடிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறாங்க இல்லையா? எவ்வளோ ஈஸி பாருங்கள். 5 மினிட்ஸ் வச்சுட்டா அந்த தண்ணியெல்லாம் இறங்கிடும், கஞ்சியெல்லாம் இறங்கிடும். அப்புறமா எடுத்து இன்னைக்கு லஞ்ச் வந்து பாருங்கள், சுட சுட சோறு, முருங்கைக்கீரை முட்டை போட்ட பொரியல், அப்புறம் முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார். பரிமாறிடலாமா? பல பலன்னு வந்திருக்கு பாருங்க. அப்படியே பார்த்தாலே அப்படியே பசி எடுத்துடணும். வாங்க, லஞ்சுக்கு வாங்க.